வணக்கம் நண்பர்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு விதை போட்டு கண்ணும் கருத்துமா நாட்டு வளர்த்தாலும் திடீர்னு எல்லாம் அழுகிப் போகுதா? உங்கள் மொத்த உழைப்பும் வீணாகிடுச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க சமையலறையில் இருக்கிற வெறும் ₹1 மதிப்புள்ள ஒரு பொருளை வச்சு இந்த நாற்று அழுகல் பிரச்சனையை எப்படி 100க்கு 100% சரி பண்றதுன்னு ஒரு ரகசியத்தை சொல்லப் போறேன். ரசாயனமே இல்லாத இந்த இயற்கை முறையை தெரிஞ்சுகிட்டா இனி உங்க தோட்டத்துல ஒரு நாத்து கூட வீணாகாது. இது என்ன பொருள், இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தீர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாற்று அழுகல்னா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆங்கிலத்துல டேம்பிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான பூஞ்சை நோய். நாம விதை போட்ட உடனேயோ அல்லது நாற்று முளைச்சு சில நாட்கள்லயோ தண்டு பகுதி கிட்ட தண்ணில நனைஞ்ச மாதிரி ஆகி அப்படியே வலு விழுந்து சாய்ஞ்சு செத்து போயிடும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் மண்ணுல இருக்கிற பைத்தியம், ரைசாக்டோனியா, பியூசேரியம் போன்ற கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகள் தான். அதிக ஈரப்பதம், குறைவான சூரிய ஒளி, காற்றோட்டம் இல்லாதது, தரமில்லாத விதைகள், முறையற்ற மண்கலவை, இதெல்லாம் இந்த பூஞ்சைகள் அதிவேகமா வளர்ந்து நம்ம நாற்றுகளை தாக்க சாதகமா அமைஞ்சிடும். இந்த பிரச்சனையின் மூல காரணத்தை புரிஞ்சுகிட்டாதான் நாம கொடுக்க போற தீர்வு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரியும். சரி, நம்ம கதை நாயகனான அந்த ஒரு ரூபாய் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம எல்லாருடைய சமையலறையிலும் கண்டிப்பா இருக்கிற மஞ்சள் தூள் தான். ஆமாங்க, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. இந்த சாதாரண மஞ்சள் தூளுக்குள்ளதான் நாற்று அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. மஞ்சள்ல குர்குமின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த இயற்கை பூஞ்சை கொல்லி மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. ரசாயன மருந்துகள் மண்ணுல இருக்கிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் சேர்த்து அழிச்சிடும். ஆனா இந்த மஞ்சள் அப்படி இல்ல. இது கெட்ட பூஞ்சைகளை மட்டும் குறிவைத்து அழிக்கும். அதே நேரத்துல மண்ணின் வளத்தையும் பாதிக்காது. இதனாலதான் இயற்கை விவசாயத்துல மஞ்சளுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. ஒரு சின்ன டப்பா மஞ்சள் தூள் ₹10 கிடைக்குதுன்னா நம்ம ஒரு முறை பயன்படுத்த போறது ₹1 மதிப்புக்கு கூட இருக்காது. அதனாலதான் இது ₹1 தீர்வுன்னு சொல்றோம். இது எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த தீர்வுன்னு அடுத்தடுத்த பகுதிகள்ல இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த மஞ்சள் தூளை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான முறை, இத ஒரு திரவ கரைசலாக்கி மண்ணுல ஊத்துறது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன், அதாவது சுமார் 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூளை நல்லா கலக்குங்க. மஞ்சள் தூள் தண்ணியில முழுசா கரையாது. அதனால நல்லா கலக்கி ஒரு மஞ்சள் நிற திரவத்தை தயார் செஞ்சுக்கோங்க. இந்த கரைசலை நீங்க நாற்று நட்ட ட்ரே அல்லது தொட்டிகள்ல இருக்கிற மண்ணுல ஊற்ற வேண்டும். ஏற்கனவே நோய் தாக்கிய செடிகளுக்கும் இதை ஊற்றலாம். நோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடுப்பு நடவடிக்கையாகவும் வாரத்திற்கு ஒரு முறை ஊற்றலாம். இப்படி செய்யும்போது மஞ்சள்ல இருக்கிற பூஞ்சை எதிர்ப்பு சக்தி மண்ணுக்குள்ள இறங்கி அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற தீங்கு விளைவிக்கும் பூஞ்சைகளை வளர விடாம தடுத்து அழிச்சிடும். இது நாற்றுகளின் வேர் பகுதியை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். இந்த முறையை பயன்படுத்தும் போது மண்ணுல இருக்கிற ஈரப்பதத்தை கவனிச்சுக்கோங்க. மண் ஏற்கனவே ரொம்ப ஈரமா இருந்தா கொஞ்சம் காய்ந்த பிறகு இந்த கரைசலை ஊற்றுவது நல்லது. அடுத்ததா இன்னும் ஒரு படி மேல போய் விதை நேர்த்தி செய்யறது மூலமா இந்த நாற்று அழுகல் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தடுத்திரலாம். இது ஒரு மிகச்சிறந்த தடுப்பு முறை. நீங்க விதைக்க போற விதைகளை எடுத்துக்கோங்க. அது மேல லேசா தண்ணி தெளிச்சு ஈரப்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு அதுல இந்த ஈரமான விதைகளை போட்டு நல்லா குலுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல மஞ்சள் தூளை பரப்பி அதுல விதைகளை போட்டு நல்லா புரட்டி எடுக்கலாம். இப்படி செய்யும்போது மஞ்சள் தூள் விதைகளோட மேல் பரப்புல ஒரு மெல்லிய படலமா ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் இந்த விதைகளை நீங்க விதைக்கும்போது அது மண்ணுல இருக்கிற பூஞ்சைகளோட நேரடி தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கப்படும். விதை முளைச்சு வர்ற அந்த முக்கியமான முதல் சில நாட்கள்ல இந்த மஞ்சள் கவசம் நாற்ற ரொம்ப பத்திரமா பாத்துக்கும். குறிப்பா அதிக மழைக்காலங்கள்லயோ
அல்லது ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடங்கள்லயோ விதைக்கும்போது இந்த விதை நேர்த்தி முறை ரொம்பவே கை கொடுக்கும். இது மூலமா நாற்றுகள் ஆரோக்கியமாவும் வலுவாவும் வளர ஆரம்பிக்கும். இதுக்கு செலவும் மிக மிக குறைவுதான். சரி, இந்த மஞ்சள் தூள் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா தெரிஞ்சுகிட்டா உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள்ல இருக்கிற முக்கியமான மூலப்பொருள் குர்குமின். இந்த குர்குமின் பூஞ்சைகளோட செல் சுவரை தாக்கி அதை பலவீனப்படுத்துது. பூஞ்சைகள் தங்களை பாதுகாத்துக்க செல் சுவர் ரொம்ப முக்கியம். அந்த சுவரே உடைஞ்சிடுச்சுன்னா பூஞ்சைகளால உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம பூஞ்சைகள் வளர்வதற்கு தேவையான சில நொதிகளோட என்சைம்ஸ் செயல்பாட்டையும் இந்த குர்குமின் தடுத்து நிறுத்திடுது. இதனால பூஞ்சைகளால இனப்பெருக்கம் செய்ய முடியாம அதோட வளர்ச்சி முழுமையா கட்டுப்படுத்தப்படுது. இது ஒரு இயற்கை ஆன்டிபயாடிக் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாம். ரசாயன பூஞ்சை கொல்லிகள் எல்லா நுண்ணுயிரிகளையும் அழிச்சு மண்ணை மலடாக்கிடும். ஆனா மஞ்சள் அப்படி செய்யறது இல்ல. இது கெட்ட பூஞ்சைகளை மட்டும் குறிவைக்குது. இதனால உங்க நாற்றுகளுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. மண்ணின் தன்மையும் பாதுகாக்கப்படும். இயற்கையிலேயே இவ்வளவு பெரிய சக்தி அடங்கி இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? மஞ்சள் தூளுக்கு ஒரு அருமையான மாற்றுப் பொருள் நம்ம சமையலறையிலேயே இருக்கு. அதுதான் சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடா. இதுவும் ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான். சமையல் சோடா எப்படி வேலை செய்யுதுன்னா, இது ஒரு காரத்தன்மை கொண்டது. பூஞ்சைகள் வளர்றதுக்கு லேசான அமிலத்தன்மை கொண்ட சூழல் தான் பிடிக்கும். நாம சமையல் சோடா கரைசல மண்ணுல அல்லது செடிகள் மேல தெளிக்கும் போது அது அந்த இடத்தோட கார அமில நிலையை, அதாவது பிஹெச் அளவை மாற்றி காரத்தன்மைக்கு கொண்டு போயிடுது. இந்த திடீர் மாற்றத்தை பூஞ்சைகளால தாங்கிக்க முடியாது. அந்த காரத்தன்மையான சூழல்ல பூஞ்சைகளால வளரவும் முடியாது, இனப்பெருக்கம் செய்யவும் முடியாது. அதனால அதோட வளர்ச்சி தடைபட்டு அது அழிஞ்சு போயிடுது. இது ஒரு பூஞ்சைக்கு சாதகமில்லாத சூழலை உருவாக்குறது மூலமா நோயை கட்டுப்படுத்துற ஒரு சூப்பரான டெக்னிக். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சமையல் சோடாவை அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அதிகமா பயன்படுத்தினா அது மண்ணோட காரத்தன்மையை நிரந்தரமா மாத்தி செடியோட வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்பிருக்கு. இப்போ சமையல் சோடா கரைசலை எப்படி தயார் பண்ணி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப எளிமையானதுதான். 1 லிட்டர் தண்ணியில 1 டீஸ்பூன் சமையல் சோடாவை எடுத்து நல்லா கலக்கணும். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு திரவ சோப், அதாவது பாத்திரம் கழுவுற லிக்விட் அல்லது ஷாம்புவை கலந்துக்கோங்க. எதுக்கு சோப் சேர்க்கிறோம்னா அது ஒரு பரப்பும் காரணியா ஸ்ப்ரெடிங் ஏஜென்ட் செயல்படும். வெறும் சோடா கரைசலை தெளிச்சா அது இலைகள்ல உருண்டு ஓடிடும். சோப் சேர்க்கும்போது அந்த கரைசல் இலைகள்ல நல்லா ஒட்டி பரவி நீண்ட நேரம் தங்கியிருந்து வேலை செய்யும். இந்த கரைசலை ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டில்ல ஊத்தி நாற்றுகளோட இலைகள், தண்டுப்பகுதி மற்றும் மண்ணோட மேற்பரப்புல நல்லா படுற மாதிரி தெளிக்கலாம். இதை காலையில அல்லது மாலையில வெயில் குறைவா இருக்கும்போது செய்யறது நல்லது. ஏன்னா நேரடி வெயில்ல தெளிச்சா இலைகள்ல தீக்காயம் மாதிரி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த முறையும் ஒரு சிறந்த தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைதான். நம்ம வீட்டு சமையலறையில இருந்து கிடைக்கிற இன்னொரு சூப்பர் ஹீரோ யாருன்னா அது இலவங்கப்பட்டை தூள், அதாவது பட்டைத்தூள். இதுலயும் அபாரமான பூஞ்சை எதிர்ப்பு சக்தி இருக்கு. சின்ன மால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த இலவங்கப்பட்டையில இருக்கு. இதுதான் அதோட வாசனைக்கும் மருத்துவ குணங்களுக்கும் காரணம். இந்த சின்ன மால்டிஹைட் பூஞ்சைகளோட வளர்ச்சியை நேரடியா தாக்குது. இது ஒரு இயற்கையான பூஞ்சை கொல்லி. இதை பயன்படுத்துறதும் ரொம்ப சுலபம். நீங்க நாற்று ட்ரை அல்லது தொட்டிகள்ல மண் கலவைய நிரப்பின பிறகு விதை போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட மேற்பரப்புல இலவங்கப்பட்டை தூள லேசா தூவி விடலாம். இது ஒரு பாதுகாப்பு அடுக்கு மாதிரி செயல்பட்டு விதைகள் முளைக்கும் போது பூஞ்சை தொற்று ஏற்படாம பாதுகாக்கும். இல்லன்னா ஏற்கனவே நாற்று அழுகல் அறிகுறி தெரிஞ்சா பாதிக்கப்பட்ட செடியை சுத்தி இருக்கிற மண்ணுல இந்த பட்டைத்தூளை தூவி விடலாம். இது நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவும். இதோட வாசனை சில பூச்சிகளையும் விரட்டும்ங்கிறது ஒரு கூடுதல் நன்மை. இப்போ மஞ்சள் தூள், சமையல் சோடா, இலவங்கப்பட்டை தூள், இந்த மூன்றுக்குமான ஒரு சின்ன ஒப்பீட்டை பார்க்கலாம்.
எது எந்த சூழ்நிலைக்கு சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சரியான தீர்வை தேர்ந்தெடுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பரந்த அளவிலான பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதை விதை நேர்த்திக்கும் பயன்படுத்தலாம், மண்ணுலையும் ஊற்றலாம். இது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சமையல் சோடா முக்கியமா இலைகள் மற்றும் தண்டு பகுதிகளில் வர்ற பூஞ்சை நோய்களுக்கு, அதாவது சாம்பல் நோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்தது. இது மண்ணோட pH அளவை மாற்றுவதால இத மண்ணில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இலவங்கப்பட்டை தூள் ஒரு சிறந்த தடுப்பு மருந்து. விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணுல தூவுறதுக்கு இது ரொம்ப ஏற்றது. இதோட வாசனை கூடுதலா பூச்சிகளையும் விரட்டும். பொதுவா நாற்று அழுகல் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தடுக்கணும்னா இலவங்கப்பட்டை தூள் அல்லது மஞ்சள் தூள் கொண்டு விதை நேர்த்தி செய்யறது பெஸ்ட். நோய் வந்த பிறகு சரி செய்யணும்னா மஞ்சள் கரைசல் அல்லது சமையல் சோடா ஸ்ப்ரேயை பயன்படுத்தலாம். இந்த மூன்றையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீட்டு வைத்தியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்று அழுகல் வர்றதுக்கான முக்கிய காரணங்கள்ல ஒன்ன நாம சரி செய்யலைன்னா எந்த வைத்தியமும் முழுசா பலன் தராது. அதுதான் அதிகப்படியா தண்ணி ஊத்துறது. நிறைய பேர் செடி நல்லா வளரணும்னு நினைச்சு அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்திடுவாங்க. இது ரொம்ப பெரிய தவறு. மண் எப்போதுமே ஈரப்பதமா இருக்கணுமே தவிர சகதியா இருக்கக்கூடாது. அதிகப்படியான தண்ணி வேர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனை தடுத்துடும். இதனால வேர்கள் பலவீனமாகி அழுக ஆரம்பிக்கும். இந்த ஈரமான ஆக்சிஜன் இல்லாத சூழல்தான் பூஞ்சைகள் வளர்றதுக்கு ரொம்ப வசதியான இடம். அதனால தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி எப்பவுமே மண்ணை தொட்டு பாருங்க. மேல் மண் ஒரு இன்ச் ஆழத்துக்கு காய்ந்திருந்தா மட்டும் தண்ணி ஊத்துங்க. இதுக்கு ஃபிங்கர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்க ஆள்காட்டி விரல மண்ணுக்குள்ள விட்டு பாருங்க. விரல்ல மண் ஒட்டாம ஈரப்பதம் மட்டும் உணர்ந்தா தண்ணி ஊத்தலாம். விரல்ல சகதி மாதிரி மண் ஒட்டுச்சுன்னா இன்னும் சில நாட்கள் காத்திருக்கலாம். நாற்றுகளுக்கு தண்ணி ஊத்தும்போது பூவாளி மூலமா மென்மையா ஊத்துறது நல்லது. தண்ணீருக்கு அடுத்தபடியா நாற்றுகளோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமான ஒண்ணு சூரிய ஒளி. சூரிய ஒளி வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லை, அது செடிகளுக்கு தேவையான ஆற்றலை தருது. அது மட்டும் இல்லாம அது ஒரு இயற்கையான கிருமிநாசினியாவும் செயல்படுது. போதுமான சூரிய ஒளி கிடைக்காத நாற்றுகள் ரொம்ப பலவீனமா மெலிஞ்சு நீளமா வளர்ந்துடும். இதுக்கு லெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவீனமான செடிகளை நோய்கள் ரொம்ப சுலபமா தாக்கிடும். அதே மாதிரி சூரிய ஒளி மண்ணுல படும்போது மண்ணோட மேற்பரப்புல இருக்கிற ஈரப்பதம் சீக்கிரமா காய்ஞ்சிடும். இது பூஞ்சைகள் வளர்றதுக்கான வாய்ப்பை ரொம்பவே குறைக்குது. அதனால உங்க நாற்றங்காலுக்கு தினமும் குறைஞ்சது 4 முதல் 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கடுமையான மதிய வெயில் படுற இடமா இருந்தா ஒரு பச்சை நிழல் வலை கட்டி பாதுகாக்கலாம். ஆனா காலையில கிடைக்கிற இளவெயில் நாற்றுகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிச்சம் குறைவான இடத்துல நாற்று வளர்த்தா நாற்று அழுகல் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும். அடுத்த முக்கியமான விஷயம் காற்றோட்டம். இது நிறைய பேர் கவனிக்க தவறும் ஒரு அம்சம். நாற்றுகளை ரொம்ப நெருக்கமா நடும்போது அதுக்கு நடுவுல காத்து சரியா போகாது. இதனால இலைகளுக்கும் தண்டு பகுதிக்கும் மண்ணோட மேற்பரப்புக்கும் நடுவுல ஈரப்பதம் அதிக நேரம் தங்கியிருக்கும். இந்த ஈரப்பதமான காற்றில்லாத சூழல் பூஞ்சைகளுக்கு ஒரு கொண்டாட்டம் மாதிரி. அங்கதான் அது ரொம்ப வேகமா பரவும். அதனால நீங்க நாட்டு ட்ரேல விதைக்கும் போது விதைகளை சரியான இடைவெளியில விதைக்கிறதை உறுதி செஞ்சுக்கோங்க. நாற்றுகள் வளர்ந்த பிறகும் ரொம்ப நெருக்கமா இருந்தா பலவீனமான செடிகளை பிடுங்கி எடுத்து நல்ல செடிகளுக்கு வளர இடம் கொடுக்கலாம். உங்க நாற்றங்கால் வச்சிருக்கிற இடம் நல்லா காத்து வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மூலமா குறைஞ்ச வேகத்துல காத்து படுற மாதிரி செய்யறது கூட நல்ல பலனை தரும். இது செடிகளை சுத்தி இருக்கிற ஈரப்பதத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம நாற்றுகளோட தண்டுகளை வலுவாக்கவும் உதவும். நல்ல காற்றோட்டம் இருந்தாலே பாதி நோய் வர்றதை தடுத்திடலாம். நீங்க பயன்படுத்துற மண் கலவையும் தொட்டியும் கூட நாற்று அழுகல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரண தோட்டத்து மண்ணை அப்படியே எடுத்து நாற்று வளர்க்க பயன்படுத்தினா அது ரொம்ப இறுக்கமா இருக்கும். தண்ணி ஊத்துனா அது சரியா வடியாம உள்ளேயே தேங்கி நிக்கும். இது வேர் அழுகலுக்கு முதல் காரணம். அது மட்டும் இல்லாம
தோட்டத்து மண்ணுல ஏற்கனவே நோய்களை உண்டாக்கக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், களை விதைகள் எல்லாம் இருக்கலாம். அதனால நாற்று வளர்க்கறதுக்குன்னு தனியா ஒரு இலகுவான மண் கலவையை தயார் செய்யணும். தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம், செம்மண், கொஞ்சமா மணல், இது எல்லாத்தையும் சம அளவுல கலந்து ஒரு மண் கலவையை உருவாக்கலாம். தேங்காய் நார் கழிவு தண்ணிய பிடிச்சு வைக்கும், ஆனா காற்றோட்டமாகவும் இருக்கும். மண்புழு உரம் தேவையான சத்துக்களை கொடுக்கும். முக்கியமா நீங்க பயன்படுத்துற நாட்டு ட்ரே அல்லது தொட்டியில கண்டிப்பா அடியில தண்ணீர் வடியறதுக்கு துளைகள் இருக்கணும். துளைகள் இல்லைன்னா அதிகப்படியான தண்ணி வெளியே போக வழி இல்லாம உள்ளேயே தங்கி வேர்களை அழிச்சிடும். இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பயன்படுத்துற மண் கலவைய நோய் தொற்று இல்லாம சுத்திகரிப்பு செய்யலாம். இதுக்கு சாயில் ஸ்டெரிலைசேஷன் பேரு. இதுக்கு ரசாயனங்கள் எதுவும் தேவையில்லை. சூரிய ஒளிய வச்சே இத சுலபமா செய்யலாம். இதுக்கு சோலரைசேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க தயார் செஞ்ச மண் கலவைய ஒரு கருப்பு நிற பிளாஸ்டிக் ஷீட்ல பரப்பி நல்லா தண்ணி தெளிச்சு ஈரமாக்கி இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டால காத்து புகாத மாதிரி நல்லா மூடிடணும். இத நல்லா வெயில் படுற இடத்துல சுமார் 4 முதல் 6 வாரங்கள் வரைக்கும் அப்படியே விட்டுடணும். கருப்பு நிறம் சூரிய வெப்பத்தை நல்லா உள்வாங்கி உள்ள இருக்கிற மண்ணோட வெப்பநிலையை 50 முதல் 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும். இந்த அதிக வெப்பநிலையில மண்ணுல இருக்கிற பெரும்பாலான தீங்கு விளைவிக்கும் பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், நூற்புழுக்கள் மற்றும் களை விதைகள் எல்லாம் அழிஞ்சிடும். இந்த முறையில சுத்திகரிக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தும் போது நாற்று அழுகல் வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். இது ஒரு நிரந்தரமான தடுப்பு முறை. இப்போ நாம ஒரு பொதுவான தவறான நம்பிக்கையை உடைக்க போறோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தோட்டத்துல இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா போதும் செடி வளர்ந்துடும் அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய தவறு. நம்ம தோட்டத்து மண்ணுல என்னென்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதுல பல வருஷமா வளர்ந்த களைகளோட விதைகள் இருக்கலாம். செடிகளை தாக்கிய நோய் கிருமிகள் செயலற்ற நிலையில இருக்கலாம். நன்மை செய்கிற நுண்ணுயிரிகளோட தீமை செய்கிற நுண்ணுயிரிகளும் சம அளவுல இருக்கும். நாம அந்த மண்ணை எடுத்து ஒரு சின்ன நாட்டு ட்ரேல போடும்போது அந்த மூடிய சூழல்ல நாம ஊத்துற தண்ணியால தீமை செய்கிற பூஞ்சைகள் வளர்றதுக்கு சாதகமான சூழல் உருவாகிடுது. அது மட்டும் இல்லாம தோட்டத்து மண் ரொம்ப இறுக்கமா இருக்கும். நாற்றுகளோட மென்மையான வேர்கள் அதுக்குள்ள சுலபமா ஊடுருவி போக முடியாது. இதனால வேர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு செடி பலவீனமாகிடும். அதனால எப்பவுமே நாட்டு வளர்க்கறதுக்குன்னு பிரத்யேகமா தயார் செஞ்ச இலகுவான சத்துக்கள் நிறைந்த நீர் தேங்காத மண் கலவைய பயன்படுத்துறது தான் 100% சரியான முறை. எல்லா தடுப்பு நடவடிக்கைகளையும் மீறி உங்க நாற்றுகள்ல அழுகல் அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது? ரொம்ப தாமதமாகிடுச்சான்னு பயப்பட வேண்டாம். உடனடியா சில அவசர நடவடிக்கைகளை எடுத்தா மத்த செடிகளை காப்பாத்தலாம். முதல்ல நோய் தாக்கிய சாய்ந்து போன செடிகளை பார்த்தா உடனே அத மண்ணோட சேர்த்து கவனமா அப்புறப்படுத்துங்க. அத அப்படியே விட்டா அதுல இருக்கிற பூஞ்சைகள் மத்த ஆரோக்கியமான செடிகளுக்கும் பரவிவிடும். அப்புறப்படுத்தின செடிகளை குப்பையில போட்டு எரிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயார் செஞ்ச மஞ்சள் கரைசலை மிச்சம் இருக்கிற எல்லா நாற்றுகளோட வேர் பகுதியிலையும் நல்லா படுற மாதிரி ஊத்துங்க. இது நோய் பரவலை கட்டுப்படுத்தும். அடுத்த சில நாட்களுக்கு தண்ணி ஊத்துறத குறைச்சுக்கோங்க. மண் கொஞ்சம் காயறதுக்கு அனுமதிக்கணும். காற்றோட்டம் நல்லா இருக்கிற இடத்துக்கு நாற்று ட்ரேய மாத்தி வைங்க. இந்த மாதிரி உடனடி சிகிச்சைகள் மூலமா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தி உங்க நாற்றங்காலில் ஏற்படுற பெரிய சேதத்தை தவிர்க்க முடியும். நாம பெரும்பாலும் மண், விதை, தண்ணி இதுல தான் கவனம் செலுத்துவோம். ஆனா நம்ம பயன்படுத்துற தொட்டிகள் அல்லது நாற்று ட்ரேக்களை பத்தி மறந்துடுவோம். போன முறை நீங்க பயன்படுத்தின தொட்டிகள்ல நோயை உண்டாக்கின பூஞ்சைகளோட ஸ்போர்கள், அதாவது அதோட விதைகள் ஒட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க அதே தொட்டிய கழுவாம புது மண் கலவைய போட்டு விதைக்கும்போது அந்த பழைய பூஞ்சை ஸ்போர்கள் மறுபடியும் முளைச்சு புது நாற்றுகளை தாக்கும். அதனால ஒவ்வொரு முறை நாற்று உற்பத்தி செய்யறதுக்கு முன்னாடியும் பழைய தொட்டிகளை நல்லா சுபச்சாரன் செய்யணும். நல்லா சுடுதண்ணி சோப்பு போட்டு பிரஷால தேய்ச்சு கழுவணும். அதுக்கப்புறம் நல்ல வெயில்ல காய வைக்கணும். சூரியனோட புற ஊதா கதிர்கள் மீதம் இருக்கிற கிருமிகளை அழிச்சிடும்.
நீங்க பிளாஸ்டிக் நாத்து ட்ரே பயன்படுத்துறவரா இருந்தா ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் டெட்டால் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்து அதுல இந்த டரக்களை கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்தா அது 100% கிருமி நீக்கம் ஆயிடும். இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நீண்ட கால தீர்வா நம்ம மண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்தலாம். இதுக்கு இயற்கை விவசாயத்துல ஒரு அருமையான முறை இருக்கு. அதுதான் துணை நடவு அல்லது ஊடுபயிர் முறை. சில செடிகளுக்கு இயற்கையாகவே பூஞ்சைகளை எதிர்க்கும் அல்லது விரட்டும் தன்மை இருக்கும். அந்த மாதிரி செடிகளை நம்ம நாற்றங்காலுக்கு பக்கத்துல வளர்க்கும்போது அது ஒரு இயற்கை பாதுகாவலனா செயல்படும். உதாரணத்துக்கு சாமந்திப்பூ செடி. சாமந்திப்பூவோட வேர்கள்ல இருந்து ஒரு விதமான வேதிப்பொருள் சுரக்கும். அது மண்ணுல இருக்கிற நூற்புழுக்கள் மற்றும் சில வகை பூஞ்சைகளை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பூண்டு, வெங்காயம் போன்ற செடிகளுக்கும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தி உண்டு. உங்க நாற்றங்கால் பாத்திகளுக்கு ஓரங்கள்ல இந்த மாதிரி செடிகளை நட்டு வைக்கும்போது அது மண்ணோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி நோய்க்கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். இது ஒரு ரசாயனமற்ற இயற்கையான மற்றும் நிலையான தீர்வு. இது நாற்றுப் பருவத்துல மட்டும் இல்லாம செடிகள் வளர்ந்த பிறகும் நோய்கள் வராம பாதுகாக்க உதவும். மண்ணுல ஊத்துறது மட்டும் இல்லாம இலைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை நம்ம உருவாக்கலாம். இலைகளின் மேல் தெளிக்கக்கூடிய ஒரு பூஞ்சை எதிர்ப்பு ஸ்ப்ரேய நாமளே வீட்டுல தயார் செய்யலாம். இதுக்கு நாம முன்னாடி பார்த்த சமையல் சோடா கரைசல் ஒரு சிறந்த உதாரணம். அதே மாதிரி மஞ்சள் தூளை வச்சும் ஒரு ஸ்ப்ரே தயார் செய்யலாம். 1 லிட்டர் தண்ணியில 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு சில துளிகள் வேப்பெண்ணெயையும் கலந்துக்கோங்க. வேப்பெண்ணெய் ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சைக்கொல்லி. ஆனா வேப்பெண்ணெய் தண்ணியோட நேரடியா கலக்காது. அதனால ஒரு சில துளிகள் காதி சோப் லிக்விட் அல்லது ஷாம்புவை சேர்த்து நல்லா கலக்குனா வேப்பெண்ணெய் தண்ணியோட கலந்து ஒரு பால் போன்ற திரவம் கிடைக்கும். இதை ஒரு ஸ்ப்ரேயர்ல ஊத்தி வாரத்துக்கு ஒரு முறை நாற்றுகளோட இலைகளின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் படுற மாதிரி தெளிக்கலாம். இது இலைகள் மேல பூஞ்சைகள் படிஞ்சு உள்ள நுழைய விடாம தடுக்கும். இது ஒரு சிறந்த தடுப்பு முறை. நோய் வர்றதுக்கு முன்னாடி செய்யறது நல்ல பலனை கொடுக்கும். இறுதியா நம்ம ஒரு நீண்ட கால உத்திய பத்தி பேசலாம். அதுதான் ஆரோக்கியமான மண்ணை உருவாக்குவது. ஆரோக்கியமான மண்ணுல நன்மை செய்யற நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இந்த நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் தீமை செய்யற பூஞ்சைகளோட போட்டியிட்டு அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம மண் கலவையில மண்புழு உரம், நன்கு மக்கிய தொழு உரம் போன்ற இயற்கை உரங்களை சேர்க்கணும். இது மண்ணுல கரிமப் பொருட்களோட அளவை அதிகரித்து நன்மை செய்யற நுண்ணுயிரிகளுக்கு உணவளிக்கும். இது மட்டும் இல்லாம ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் போன்ற நன்மை செய்யும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை வாங்கி நம்ம மண்கலவையோடு கலக்கலாம். இது ஒரு ப்ரோபயாட்டிக் மாதிரி. இது மண்ணுல இருக்கிற நோய் உண்டாக்கும் கிருமிகளை நேரடியா தாக்கி அழிக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான மண்ணை நீங்க உருவாக்கும் போது அது ஒரு தற்சார்பு நிலையை அடையும். அதுல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இயற்கையாகவே குறைஞ்சிடும். ரசாயனங்களோ வீட்டு வைத்தியங்களோ அடிக்கடி தேவைப்படாது. இதுதான் உண்மையான மற்றும் நிலையான இயற்கை விவசாய முறை. நண்பர்களே, இன்னைக்கு நாம நாற்று அழுகல் பிரச்சனையை வெறும் ₹1 பொருளை வச்சு எப்படி சரி பண்றதுன்னு ரொம்ப விரிவாக பார்த்தோம். மஞ்சள் தூள், சமையல் சோடா, இலவங்கப்பட்டை தூள் போன்ற சமையலறை பொருட்களை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பூஞ்சை கொல்லியா பயன்படுத்தலாம்னு கத்துக்கிட்டோம். அதோட சரியா தண்ணி ஊத்துறது, போதுமான சூரிய ஒளி, நல்ல காற்றோட்டம், சரியான மண் கலவைன்னு இந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இனிமே நாற்று அழுகல்ங்கிற வார்த்தையை கேட்டா நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த எளிய செலவில்லாத ரசாயனமற்ற முறைகளை பயன்படுத்தி உங்க தோட்டத்துல ஆரோக்கியமான நாற்றுகளை உருவாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. நீங்க நாற்று அழுகல் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான வீட்டு வைத்தியம் பயன்படுத்துறீங்க? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல எங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க விவசாய மற்றும் தோட்டக்கலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.